வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து கடலைக்கறி பண்ணுறதுக்கு கடலையே நேற்று நைட்டே ஊற வச்சு அந்த 2 ட்ரிப் கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். இந்த தண்ணியோடு தான் நம்ம வந்து கடலைக்கறி பண்ண போகிறோம். இந்த கடலைக்கறியில் ரெண்டு காய்கறி மட்டும்தான் நம்ம மாற்றி பண்ணுறோம். அதனால் சீக்கிரமாகவும் ஆயிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தண்ணியை நம்ம வந்து இப்படியே தண்ணியோடு தான் இந்த ஊற வச்ச தண்ணியில் தான் நம்ம இந்த கடலைக்கறியை வேக வைக்க போகிறோம். நம்ம இப்போ குக்கரை வச்சுட்டோம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இப்போ இந்த கடலையை வந்து நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் நம்ம இந்த வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கடலை வேக வச்சு நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். இது வந்து மசாலா எல்லாமே போட்டுட்டு தான் நம்ம அந்த கடலைக்கறி ரெடி பண்ணுவோம். தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, மற்றதெல்லாம் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான். என்ன இதில் 2 வித்தியாசம்னா, அந்த கடலையை ஊற வச்சு தண்ணி எடுக்கிறோம், இந்த மசாலா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடலையை வேக வைக்கிறோம். இந்த 2 காரியம்தான் இதில் வித்தியாசம். இதனால் கடலைக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சீக்கிரமாகவும் இது ரெடி ஆகிடுது. இது இப்போ முக்கால்வாசி இந்த வெங்காயம் வணங்கின உடனே நம்ம ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடி பொடியாக அரிஞ்சிருக்கிறோம். அதை இதை கூட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பை இப்போவே போட்டுடலாம். அப்போ சீக்கிரமாக தக்காளி எல்லாம் மசிஞ்சிடும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சாச்சு. இதுக்கு வேண்டி மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இப்போ இந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டதெல்லாம் நல்லா செட் ஆகி எண்ணெய் மேலே தெரியறதுக்கு ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த தண்ணியோடு இந்த கடலை இதில் போட்டுடலாம். நம்ம எவ்வளோ கடலை இருந்ததோ அதே அளவு தண்ணியை நம்ம இது கூட சேர்த்திடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு 12 விசில் வர்ற வரைக்கும் நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஏன்னா இதில் எவ்வளோ விசில் வந்தாலும் கடலை ஒன்றும் ஆகாது. அதனால் இதை அப்படியே செட் ஆகிடும். நம்ம வந்து தனியாக கடலை வேக வச்சு பண்ணும்போது இது ரெண்டும் தனித்தனியாகவே நிற்கிற மாதிரியே இருக்கும். இப்படி ஒட்டுக்காக போட்டு ஒரு 12 15 எவ்வளோ விசில் 15 விசில் வந்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா கடலையெல்லாம் அந்த நல்லா வேகாது. அது அளவாக எப்போ எப்படி வேகுதோ அதே மாதிரி தான் வேகும். பார்க்குறக்கு தான் இப்படி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு 12 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரே மாதிரி இருக்கும், குழம்பு மாதிரி நல்லா இருக்கும். இப்படி எல்லாம் சேர்த்து இப்படி பண்ணும்போது நம்ம இதுக்கு பின்னாடி நம்ம வர வேண்டியதே இல்லை. ஏன்னா நம்ம வந்து மற்ற பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு இது வெந்து குழம்பு ரெடி ஆகிடும். ஆப்பத்துக்கு, சப்பாத்தி, இட்லி எதுக்காக இருந்தாலும் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்.